முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக்கை வீட்டுக் காவலில் வைக்க உத்தரவிட்டதாக கூறப்படும் அரச உத்தரவு தொடர்பான அவரது விண்ணப்பத்தின் மீதான நீதிமன்ற விசாரணையின் தேதியான ஜனவரி 6ஆம் தேதி புத்ராஜயாவில் அவருக்கான ஆதரவை காட்ட பாஸ் கட்சி பேரணியை நடத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாஸ் கட்சியின் தேசிய தலைமை பிரிவுகளின் தலைவர்கள் மற்றும் மாநில ஆணையர்களுக்கு பேரணியில் கலந்து கொள்ள அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. பாஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் தக்கியுடின் ஹசான் வெளியிட்டுள்ள குறிப்பில், கட்சி உறுப்பினர்கள் காலை 9 மணிக்கு புத்ராஜயாவில் உள்ள நீதிமன்றத்தில் ஒன்று கூட வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களில் பெரும்பாலோருக்கு சுமையை ஏற்படுத்தும் என்பதால் மின்சார கட்டணத்தில் அதிகரிப்பு செய்யப்படுவதை அரசாங்கம் அனுமதிக்காது என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்துள்ளார். செலவு அதிகரிப்பு காரணமாக கட்டணத்தில் அதிகரிப்பு செய்ய வேண்டிய அவசியத்தை ஒப்புக்கொண்ட பிரதமர், எந்தவொரு விலை அதிகரிப்பும் பெரும்பாலான மலேசியர்களை பாதிக்கக்கூடாது என்று தெரிவித்தார். கல்வத் குற்றத்திற்காக ஷரியா நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட ஆடவர் ஒருவருக்கான பொது பிரம்படி நேற்று வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு பிறகு கோலத்திரங்கானுவில் நிறைவேற்றப்பட்டது. 42 வயதான அஃபண்டி அவாங்கிற்கு அல் முக்தாஃபி பில்லாஷா மசூதியில் 90 பேர் முன்னிலையில் பிற்பகல் 2:50 மணி அளவில் பிரம்படி தண்டனை வழங்கப்பட்டதாக அஸ்டோ அமானி தெரிவித்துள்ளது. 2 நிமிடங்களில் இத்தண்டனை நிறைவுற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தண்டனை வழங்கப்படுவதற்கு முன் அஃபண்டியை மருத்துவ அதிகாரி பரிசோதித்தார். தண்டனைக்கு பிறகு அந்நபர் மீண்டும் சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டார். வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையின் இருள் சூழ்ந்திருக்கும் பகுதிகளில் விளக்குகள் நிறுவப்பட வேண்டும் என்று அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் அக்மால் சலே கேட்டுக் கொண்டுள்ளார். பிளாஸ் நெடுஞ்சாலையில் விபத்துகள் நிகழ்வது இது முதல் முறையல்ல என்று குறிப்பிட்டுள்ள அவர், இதற்கு முக்கிய காரணம் விளக்குகள் இல்லாத இருள்தான் என்று அவர் தெரிவித்துள்ளார். எனவே மலேசிய அரசாங்கம், மலேசிய நெடுஞ்சாலை ஆணையம், பிளாஸ் நிறுவனம் ஆகியவை இந்த விவகாரத்தை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மலேசியாவிலிருந்து தாய்லாந்திற்கு சட்டவிரோதமாக பயணித்த 13 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக எல்லை பாதுகாப்பு துறை தெரிவித்துள்ளது. இது கடந்த 26 நாட்களில் பாதுகாப்பு படையினரால் கைது செய்யப்பட்டவர்கள் என்றும், கொத்தபாருவில் உள்ள சுங்கை கோலோக் ஆற்றின் வழியாக மலேசியாவிலிருந்து தாய்லாந்து செல்ல முயன்றதால் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் 5 மலேசியர்கள் என்றும் 8 பேர் வெளிநாட்டினர் என்றும் தெரிய வந்துள்ளது. நார்வே நாட்டின் அஸ்வத்நெட் ஏரிக்கு அருகில் சுற்றுப்பயணிகள் பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளான சம்பவத்தில் மலேசியர்களும் சம்பந்தப்பட்டுள்ளதால் அது தொடர்பிலான தகவல்களை ஸ்வீடன் நாட்டு தலைநகர் ஸ்டாக்ஹோமில் உள்ள மலேசிய தூதரகம் திரட்டி வருகிறது. நார்வே நாட்டு அதிகாரிகளிடமிருந்து அத்தகவல்கள் பெறப்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.